முக்கிய செய்தி. டாஸ்மாக் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனைக்கு எதிராக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து வழக்குகளை வேறு மாநிலத்திற்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தது. இந்த சூழ்நிலையில் வழக்குகளை வாபஸ் பெற அரசு முடிவு செய்திருப்பதாகவும் அதற்கு சிறிது அவகாசம் வேண்டும் என்றும் தமிழக அரசு முறையீடு செய்திருக்கிறது. அனைத்து டாஸ்மாக் வழக்குகளையும் திரும்பப் பெறவும் முடிவு செய்திருப்பதாக அறிய முடிகிறது. அமலாக்கத்துறை சோதனைக்கு எதிராக தொடர்ந்து அனைத்து வழக்குகளையும் திரும்பப் பெறுவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல் தெரிவித்திருக்கிறது. வழக்குகளை திரும்பப் பெறுவதாக இருந்தாலும் அது தொடர்பாக பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதலான விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில். சிவா, உங்கள் விவரம். அமலாக்கத்துறை சோதனைக்கு எதிரான வழக்கை திரும்ப பெற தமிழக அரசு முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த வழக்கை திரும்ப பெறுவது குறித்து அரசினுடைய முடிவை தெரிவிக்க சிறிது காலம் அவகாசம் வேண்டும் என தமிழக அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார். இந்த வழக்கை திரும்ப பெறுவதாக இருந்தால் அது தொடர்பாக பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். எனவே தமிழ்நாடு அரசு மற்றும் டாஸ்மாக் சார்பில் தனித்தனியாக மனு தாக்கல் செய்துள்ள நிலையில இந்த வழக்கை திரும்ப பெறுவதாக தமிழ்நாடு அரசு மட்டும் சொல்ல முடியாது என்று அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்துல பதிலளிப்பதற்கு சிறிது நேரம் அவகாசம் வழங்கி நீதிமன்றம் ஒரு உத்தரவை வழங்கியிருந்தது. இந்த நிலையில அமலாக்கத்துறைக்கு எதிராக டாஸ்மாக் தொடர்ந்த வழக்கை தொடர்ந்து நடத்த தமிழக அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் நீதிபதியிடம் தகவலாக தெரிவித்திருக்கிறார். அரசு இதனை தொடர்ந்து நடத்த முடிவு செய்திருக்கிறது என்றும் தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த இந்த மனு குறித்த நிலைப்பாடு குறித்து பின்னர் தெரிவிக்கப்படும் என்றும் தலைமை வழக்கறிஞர் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விவகாரம் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் வரை சென்று அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றமே இந்த வழக்கை விசாரிக்கும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில இந்த வழக்கை திரும்ப பெறுவதா இல்லையா என்ற ஒரு நிலைப்பாட்டை அரசு தரப்பிலிருந்து அந்த முடிவை எடுக்கப் போகிறோம் என்று தெரிவித்து வந்த நிலையில இந்த வழக்கை தொடர்ந்து நடத்துவதற்கான ஒரு திட்டமே இருக்கிறது என்பது தற்போது தகவலாக வெளியாகி இருக்கிறது. கோபால், நன்றி சிவா. அண்மை விவரங்களுக்கு நன்றி.